சர்ச்சைகள் என்ற பாடத்தை படிக்க இருக்கிறோம். தேவன் தாமே இந்த பாடத்தை நமக்கு ஆவியானவரின் மூலமாக விளக்கி தர வேண்டும் என்று நாம் செபிப்போம். எங்கள் அருமையாக நேசிக்கிற கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஓய்வு நாள் பள்ளியின் பாடங்களை நாங்கள் படிக்க வந்திருக்கிற சுவாமி. மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் 11ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் படிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆசாவே, எங்கள் மத்தியிலும் ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாக செபிக்கிறோம். எமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் படிக்கக்கூடிய பாடத்தை தெளிவாக படிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட எருசலேம் சர்ச்சைகள் என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தின் மனப்பாட வசனமானது மார்க் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இந்த நாளிலும் கூட மனப்பாட வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்பதுதான் இந்த பாடத்தின் மனப்பாட வசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அநேக சர்ச்சைகள் எழும்பினதாக நம்ம பார்க்கிறோம். முதலாவது, ஒரு திமிர்வாதக்காரனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன மாத்திரத்தில் பாவத்தை மன்னிக்கிறேன், இவன் யார் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழும்பினது. இரண்டாவது, இவன் ஆயக்காரரோடும் பாவிகளோடு சேர்ந்து சாப்பிடுகிறார், அது ஒரு சர்ச்சை. உபவாசம், மற்றவர்கள் எல்லாம் உபவாசம் இருக்கும் போது உம்முடைய சீசர்கள் மாத்திரம் ஏன் உபவாசம் இருக்கவில்லை என்று ஒரு சர்ச்சை எழும்புகிறது. அதுக்கப்புறமா 4ஆவதாக, ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியாக போகும்போது அவங்க சீசர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடுகிறதை பார்த்தாங்க, அது ஒரு சர்ச்சை. ஓய்வு நாளிலே செய்யத்தகாததை உம்முடைய சீசர்கள் செய்கிறார்கள் என்று ஒரு சர்ச்சை அங்கு எழும்புகிறது. ஆகவே அநேக சர்ச்சைகள் அந்த ஊழிய காலத்திலே ஏற்பட்டு இருக்கிறது. அது நேரடியாக இயேசுவின் தாக்கத்தை அது மிகவும் கெடுத்ததாக நாம பார்த்து இருக்கிறோம். நம் மத தலைவர்கள் இயேசுவை எதிர்க்கவும் குழப்பவும் தோற்கடிக்கவும் அநேக தரம் முற்பட்டார்கள். ஆனால் அவர்களாலே முடியவே இல்லை. ஏன் சொன்னால், தேவன் பிதாவானவர் என்ன அவர் செய்ய சித்தமாயிருக்கிறாரோ, பிதாவானவர் செய்ய சித்தமாயிருக்கிறதை குமாரன் அதை செய்தார். இந்த குமாரன் செய்ததுனாலே தேவன் செய்தது யாரையும் எவராலும் தடுக்க முடியாத போனதாக இருக்கிறது. நாம பார்த்தோம், இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவருடைய 3.5 வருட கால நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது. அந்த 3 வருடத்துல இயேசு என்னென்ன செய்தார், அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று நாம பார்த்தோம். அந்த 10 அதிகாரங்களிலே இந்த மார்க் 11 16 வரைக்கும் என்ன பேசப்படுகிறது சொன்னால், இயேசு மரிப்பதற்கு ஒரு வார கால அந்த வாரத்திலே என்னென்ன நிகழ்ச்சிகள், எந்தெந்த நிகழ்வுகள் அங்கு நடைபெறுகிறது என்பதை அந்த 3.5 வருட காலமும் மற்றும் இந்த ஒரு வார காலமும் நிகழ்ச்சிகளை இந்த தனித்தனியாக 2 பிரிவுகளாக பிரித்து காட்டப்படுவதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர்
அவர் எருசலேமுக்கு செல்கிறார். எருசலேமுக்கு போகும்போது அங்கே தம்முடைய சீசர் இடத்துல சொல்றாரு, நீங்க போயிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு கழுதை குற்றி அந்த கிராமத்துக்கு சென்று ஒரு கழுதை கட்டி இருக்கோம், நீங்க போய் அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. யாருக்குன்னு கேட்டா இது இயேசுவுக்கு தேவை என்பதை சொல்ல சொன்னார். அப்படியாக போயிட்டு அவங்க அந்த கழுதை குட்டியை அங்கே கண்டு அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு இயேசு சொன்னாரு, அதை சீசர்கள் செய்தாங்க. அந்த கழுது குட்டியின் மேலதான் இயேசு அமரப்போகிறார் என்று இயேசு சொன்ன நிகழ்ச்சி கிடையாது. இயேசு ஏற்கனவே இது தேவன் தீர்மானித்திருக்கிறார். எப்படின்னு சொன்னால் அதை முன்கூட்டியே சகரியா தீர்க்கதரிசியானவர் சொன்னதை குறித்து நாம வேதத்திலே நாம பார்க்கிறோம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நாம் வாசித்தால், இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறாய் இருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே சகரியாவில சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இதை நிறைவேற்றும் வேண்டும் என்பதற்காக தான் இயேசு தம்முடைய சீசரிடத்துல அந்த காரணத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. நீங்க போயிட்டு அதை அந்த கழுதை குட்டியை அவிழ்த்தி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொன்னதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் அந்த காலத்துல குதிரைகள் இல்லையா, ஒட்டகங்கள் இல்லையா? ஏன் கழுதையின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையை கேட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த துணி துவைக்கிறவங்கெல்லாம் கழுதையை தான் வச்சிருப்பாங்க, குதிரைகளை வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், நாம எவ்வளவோ பொதியை அதன் மேல வைத்தாலும் அந்த கழுதையானது அதை சுமந்து கொண்டு போயிட்டு அதை சேர்க்கிற இடத்துல சேர்த்து விடும். நீங்க சில இடத்துங்கள என்ன போனீங்கன்னா மண் மூட்டை, மணல் மூட்டை, நெல் மூட்டை இதெல்லாம் அந்த கழுதையின் மேலதான் வைப்பாங்க. அதை வைத்த உடனே அது பின்னாடி 4-5 கழுதைகளோடு போயிட்டு அதை சேர வேண்டிய இடத்துல அது சேர்த்து விடும். இந்த கழுதை என்பது பொதிகளை சுமக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறது. நாம கழுதை என்ன ஒரு கேவலமான ஒரு மிருகம் அப்படின்னு நாம நினைச்சிடறோம். ஆனால் எவ்வளவு அதுக்கு சுமை அதுக்கு மேல வச்சாலும் அது சோர்ந்து போகாமல் அந்த தான் கொடுத்து எஜமான் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு அது கீழ்ப்படிந்து சேர வேண்டிய இடத்துல அது சேர்த்து விடும். இதுல அவங்களுக்கு உணர்த்தின பாடம் சொன்னா, இந்த கழுதை போல எவ்வளவு சோதனை வந்தாலும் நீங்கள் அந்த சோதனையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இங்கே 2 காரணங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரவேசம் எருசலேமுக்கு யாத்திரையாக அந்த கழுதையின் மேலே அவர் செல்ல வேண்டும் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று ஏற்கனவே பார்த்தோம், அந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்னவனுமாக, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், என்னிடத்தில் எருசலேமுக்கு வருகிறார், அவர் நீதியுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்மையுள்ளவருமாக இருக்கிறார். அதனாலதான் அந்த கழுதை குட்டியின் மேலே அவர் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார் என்று முதலாவது இங்கே தீர்க்கதரிசி சொன்னபடியே அவருடைய பிரவேசம் தேவ சித்தப்படியே அதை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. 2வது, ஒரு ராஜா கழுதையின் மீது ஏறி எருசலேமுக்கு வருவதாக சகரியா 9ஆம் அதிகாரத்துல காட்டப்படுகிறது. அப்போ ஒண்ணு தேவனுடைய சித்தப்படி நடக்கிறது, 2வது அவர் ராஜாவாக கழுதையின் மேல் எருசலேமுக்கு போவதாக சகரியா இங்கே
காட்ட சொல்லுகிறார். அந்த காலத்துல எல்லாம் உதாரணமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே தாவீதுக்கு பிறகு யார் ராஜாவாக வேண்டும் என்று ஒரு போட்டி இருக்கிறது. அதோனியா ராஜாவாக வேண்டுமா, இல்லை சாலமோன் ராஜாவாக வேண்டுமா என்று ஒரு போட்டி இருந்தபோது, அதோனியா ஒரு திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் ராஜாவாக அவன் அறிவிக்கிறதை இந்த சாலமோனுடைய தாயார் பத்சேபால் அந்த தாவீதின் இடத்துல சொல்றாங்க, நீ சாலமோனை தான் ராஜாவாக்கணும் என்று நான் நினைச்சிருந்தேன், ஆனால் அங்கே அதோனியா ராஜாவாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, தாவீது என்ன சொல்றாருன்னு சொன்னால், அந்த இல்ல அதோனியா ராஜாவாக முடியாது, சாலமோன் தான் ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி சாலமோனை கழுதையின் மேல் ஏற்றி எருசலேமுக்கு வந்ததை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. அப்போ ஏன் எருசலேமுக்கு போகணும், ஏன் எருசலேமில் போய் ராஜாவாகணும்? நம்ம பார்த்தோம், இந்த சாலமோனை எருசலேமுக்கு போயிட்டு தான் ராஜாவாக்குனாங்க. அதே போல இயேசுவே எருசலேமுக்கு போகணும். அவர் தாவீதின் சிங்காசனத்துக்கு வாக்குறுதிக்கப்பட்ட சுதந்திரம் எங்க இருக்குது சொன்னா எருசலேமில் தான் இருக்கிறது. அதனாலதான் அவர் எருசலேமுக்கு போகிறார். எதின் மேல அமர்ந்து, அந்த கழுதை குட்டியின் மேலே அமர்ந்து அவர் எருசலேமுக்கு போகிறார். இங்கே சாலமோன் ராஜாவாவுக்கு எருசலேமுக்கு போனாரு. இயேசு கிறிஸ்து இந்த தாவீதின் சிங்காசனத்துக்கு வாக்குறுதிக்கப்பட்ட சுதந்திரத்துக்குரிய ராஜாவாக அவர் எருசலேமுக்கு போகிறார். சுமார் அந்த எருசலேம் 2400 சதுர அடி உயரத்துல 2400 அடி உயரத்துல இருக்கிறது. இந்த எருசலேமானது ஒரு மலைப்பகுதியிலே அமர்ந்திருந்தது. இயேசுவின் காலத்துல கிட்டத்தட்ட அங்க 40,000-50,000 மக்கள் அங்க வசித்திருப்பார்கள். கிட்டத்தட்ட அந்த நகரத்து சுற்றளவு 250 ஏக்கரிலே அமைந்திருந்தது. அங்க இருக்கிற எருசலேமில் இருக்கிற தேவாலயம் 37 ஏக்கரில் இருந்ததாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அந்த அற்புதமான அந்த தேவாலயத்தில் அந்த நகரத்துக்கு அழகு சேர்ப்பதாக இருந்தது. அந்த எருசலேம் நகரம் அந்த சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு மிகவும் அழகாக காணப்பட்டது. தூங்கி எழுந்தா அந்த ஆலயத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதன் மேல் சூரிய ஒளி படும்போது அந்த கோபுரம் அப்படியே பொன்னிறமாக இருக்குமா. ஏன்னு சொன்னால் முழுவதும் பொன்னினாலே அந்த கோபுரம் தகடுகளினாலே மூடப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அது பொன்னை போல மாறிவிடும். அந்த அழகு சேர்க்கும் அந்த தேவாலயத்துக்கு தான் அவங்க பிரவேசம் அங்க இருந்தது. அந்த நகரத்தார் அனைவரும் இவரை ராஜாவாக நிறுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். 4000 பேருக்கு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை அவங்க பார்த்திருக்கிறார்கள். காற்றையும் கடலையும் அமர்த்தியதை பார்த்திருக்கிறார்கள். இவர் ராஜாவா இருந்தா நமக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் எருசலேமுக்கு இவர் தாவீதின் ராஜா என்று சத்தமிட்டு ஓசன்னா என்று ஒரு கோஷம் போட்டார்கள் என்று நாம பார்க்கிறோம். இந்த ஓசன்னா என்பதற்கு இப்பொழுது ரட்சிப்பு என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அர்த்தமுடையதாக இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த மார்க்கு புத்தகம் முழுவதிலும் தம்மை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசியம் காக்கும்படி சொல்லி இருக்கிறார். நீ அந்த கண் குருடனையும் குணமாக்கி நீ யாரிடத்துல சொல்லாதே அப்படின்னு சொல்றாரு. அநேக பேருக்கு சொல்லும் போது கூட இந்த ரகசியத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இப்போது அது மறந்து விட்டது. எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதற்காக இயேசு
அந்த கழுதை குட்டின் மேலே அமர்ந்து பவனி எருசலேமுக்கு பவனி செல்வதாக, அந்த ஆலயத்துக்கு செல்வதாக நம்ம பார்க்கிறோம். ஏன் இது ஒரு கலவரமாக அமைந்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த பயணமானது அமைதியாக முடிகிறது. அவர் அந்த எருசலேமுக்கு அமைதியான பயணத்தை அந்த முடிகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னால் இந்த வேத பாரகரும் பரிசேயர்களும் இயேசுவுக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களின் நிமித்தமாக அந்த பயணம் அது அமைதியாக முடிந்தது. அடுத்த நாள் என்ன ஆச்சு? அந்த அமைதி பயணம் ஒரு பெரிய நிகழ்வாக மாறிட்டது. அவர் காலையிலே எருசலேமிலே சுமார் எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெத்தானியாவில் இருந்து வருகையில் இயேசுக்கு பசி உண்டாயிடுச்சு. அவர் எருசலேமிலிருந்து அந்த 3 கிலோமீட்டர் இருக்கிற அந்த பெத்தானியாவுக்கு போனாரு. போகிற வழியில அவருக்கு பசியா இருந்தது. அது கனிக்காலம். அந்த ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அது கனி அறுப்பு முடிகிற நிலை. நாம அறுப்பு அறுக்கிறோம்ல, அதே போல அறுப்பு முடிகிற நிலையில அங்க போனாரு. பசியா இருக்கிறது. அந்த அத்தி மரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்தி மரத்தை பார்க்கும் போது ஏதாவது கனி அந்த மரத்துல இருக்குமா அப்படின்னு பார்க்கிறாரு. அங்க ஒரு கனியும் அங்க இல்லை. அந்த கனி இல்லாததுனால அந்த மரத்தை சபிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்க ஒருவருடைய மரத்துல போயிட்டு ஒரு கனியை அறுக்கிறது தப்பா இல்லையா? எனக்கு சொந்தமான ஒரு இடத்துல வேறொருத்தர் ஏதாவது காயோ பழமோ பழுத்து கொண்டு போனால் அது என்னன்னு சொல்லுவோம்? திருட்டு அப்படின்னு சொல்லுவோம். என் மரத்துல அவன் திருடிட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இயேசுக்கு பசியா இருக்கிற சூழ்நிலையிலும் கூட அந்த இடத்த பார்க்கிறாரு. ஒரு கனி இல்லை. ஆனால் இது ஒரு திருட்டு அல்ல. அந்த இடத்துல கனி இருந்தா அதை புசித்து சாப்பிட்டால் அது திருடு அல்ல. ஏன்னு சொன்னால் அது கனிக்காலம் முடிந்து விட்டது. சில பேர் இந்த புளியாம்பழத்தை உழுக்குவாங்க. அந்த புளியாம்பழம் எல்லாம் உழுக்கிட்டு பிறகு அது சிலது அப்படியே விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா 2 முறை 3 முறை மீதி விட்டுடுவாங்க. சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க? போயிட்டு பறிச்சுட்டு போயிடுவாங்க. அது கிடையாது. அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு உரிமையானதை அவங்க எடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறத எடுக்கிறது தவறு கிடையாது. அந்த காலத்துல அப்படிதான் அது ஒரு உரிமை சட்டமாக இருந்தது. என்ன சொல்ல, லேவியர் ஆகமத்துல 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நாம் 9லிருந்து 10 வசனங்கள் வாசிக்கும் போது ஒருவன் அறுவடை செய்யும் போது அது ஒரு சட்டம் இருந்தது. அறுக்கும் போது இந்த வரப்பின் ஓரத்துல நீங்க என்ன பண்ணுங்க? விட்டுடுங்க. வரப்பின் ஓரத்துல நீங்க அறுக்காம அதை விட்டுடுங்க. ஏன்னு சொன்னால் அது அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் உரியது. அப்போ ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல கனியே நீங்க மொத்தமா இருக்காதீங்க, கொஞ்சம் விட்டுடுங்க. ஏன்னு சொன்னால் அதில் இருக்கிற கனியை அந்நியர்கள் புசிக்கலாம். அது அவங்களுக்காக விட்டுடுங்க. அது தேவனுடைய திட்டம். அதனாலதான் அங்க பாக்குறாரு, அந்த மரத்துல ஏதாவது கனி இருக்குமான்னு பாக்குற, கனி இல்லை. சுத்தமா ஆர்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னொன்னு உபாகமம் புத்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல, அதாவது நீங்க ஒரு வெளிச்சின் ஓரமா போறீங்க, உங்களுக்கு பசியா இருக்கிறது. பசியா இருக்கும் போது அந்த கனி நீங்க உங்களுக்கு தேவையான கனியை நீங்க அதை அறுத்து புசிக்கலாம். அதுக்காக நீங்க ஒரு பெரிய அருவாளை எடுத்து அதை நீங்க வெட்டி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இது 1 மாசத்துக்கு தேவையானதை அறுக்க கூடாது. அதனாலதான் சொல்றாரு, நீங்க வயல்வெளியா போகும்போது உங்களால எவ்வளவு கதிர்களை கொய்து
நீங்க சாப்பிட முடியுமா சாப்பிடுங்க, ஆனால் அந்த வயல்வெளியில என்ன நீட்டக்கூடாதான், அருவாளை மட்டும் நீட்டக்கூடாது. அருவாள்னு சொன்னா உங்களுக்கு அதிகமாக போட்டுட்டு போயிடுவீங்க. இப்ப ஆண்டவருடைய திட்டம் சொன்னா ஒரு தேவைக்கு எடுத்துக்கொண்டால் அதாவது அது தவறு கிடையாது. அதனால போயிட்டு பசியா இருக்கும் போது திருடி சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆனால் திட்டம் என்னன்னு சொன்னா அறுவடை முடிந்த பிறகு அந்த இடத்துல போயிட்டு கதிர்களையோ இல்ல பழங்களையோ சேர்ப்பது ஒரு திருட்டு கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த அத்தி மரத்தை சபிக்கிறாரு. இனி ஒரு காலம் முன்னெடுத்திலே புசியாதிருக்க கடவன் என்று சொன்னார். இது எதிர்பார்க்க முடியாத வினோதமான ஒரு செயல் என்று எல்லாரும் பார்த்தாங்க. அதன் பிறகு அந்த கதை அப்படியே பாதியில நிக்குது. அதன் பிறகு ஆண்டவர் ஆலயத்துக்கு போறாரு. ஆலயத்துக்கு போகும்போது அதாவது புறஜாதியார் உட்கார இடத்துல போயிட்டு அவர் உட்கார்ந்தார். அவர் போறாரு. அந்த புறஜாதியார் இருக்கிற இடத்துக்கு அவர் போகும்போது அந்த பிரகாரத்துல வாங்குகிறவரும் விற்கிறவர்களுமாக இருப்பதை அவர் பார்த்தார். அப்போ இங்கே வாங்குகிறவர்கள் விற்கிறவர்களை பார்த்து, இது தேவனுடைய ஆலயம். இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அங்கு இருக்கிற வேத பாரகரும் மற்ற அந்த ஜனங்களும். அதனாலதான் என்ன பண்றாரு, இந்த பிரகாரத்திலிருந்து இயேசு அவர்களை துரத்துவதாக நம்ம பார்க்கிறோம். ஆலயத்தின் ஒழுங்குகளை சரியான முறையில நிர்வகிக்க அவர்கள் என்ன பண்றாங்க, மறந்து விட்டாங்க. அந்த ஆலயத்தை இந்த பிரகாரத்திலே ஒரு தொழில் செய்தால் அது ஆலயத்தை அவமதிப்பதாக இருக்கும். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயம் கல்வர் குகையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அங்க வாங்குகிறவர்களையும் விற்கிறவர்களையும் துரத்துவதாக நாம பார்க்கிறோம். இந்த செயல் அடுத்த நாள் தொடங்குது. அடுத்த நாள் வரும்போது அந்த ஏற்கனவே அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார் அல்லவா, அந்த வழியாய் மீண்டும் சீசரோடு இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த அத்தி மரத்தை பாக்குறாங்க. அது எப்படி இருந்ததா, வேரோடு பட்டு போச்சான். பட்டு போறது வேற, சில மழை பெய்யலன்னா வெயிலா இருந்தாக்கா வெறும் இலைய மாத்திரம் அப்படியே சுருங்கி போயிடும். அது மழைப்பட்டா அது என்ன ஆகும், திரும்பவும் தளிர்க்கும். ஆனால் இங்கே வேரோடு பட்டு போனதாக நாம பார்க்கிறோம். இது ஒரு இடைச்சொற்கள், 4வது இடைச்சொற்களாக இந்த மார்க்கு புத்தகத்துல நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு கதையை அதை முடிச்சு இன்னொரு கதை ஆரம்பமாகுது, மீண்டும் பழைய கதைக்கு பழைய இடத்துக்கு அங்கே திரும்பி வருவதாக நம்ம பார்க்கிறோம். இயேசு இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், இயேசு அந்த மரத்தை சபிக்கிறார், ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். முதல் விஷயத்துல மரத்தை சபிக்கிறாரு. இங்க ஆலயம் தீட்டப்பட்டு இருக்கிறது. எதனாலன்னு சொன்னா, அந்த வாங்குகிறவர் விற்கிறதுனாலே அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னா தீட்டுப்பட்டு இருந்தது. அதை சுத்திகரிக்கிற வேலையை செய்கிறார். இரண்டும் எதிரான செயல்தான். ஆனால் முரண்பாடு என்னவென்று சொன்னால், மத தலைவர்கள் இப்போது இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டு இருந்தார்கள். அச்செயல் வழிமுறைகளை ஒழிப்பது போலதான் ஆலய ஆராதனை முக்கியம் என்று அவர் காட்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இயேசு கிறிஸ்து பலியை வேண்டாம் அப்படின்னு இந்த பலியை ஒழிக்கிறாரே அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. இந்த பலியாக தான் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார் என்பதை இவர்களுக்கு தெரியாது போனதாக இருந்தது. அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தேவாலயத்தை சுத்திகரித்து அடுத்த நாளில்
தேவாலய பிரகாரங்களில் நின்று இயேசு சந்தித்த முதல் தலைவர்களில் இந்த அதிகாரத்தில் அவ்வாறு நடந்து கொண்டதாக கேட்டார்கள். அதாவது தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்ததாக சொன்னால் ஒரு சாதாரண கிராமத்தில் தச்சனுக்கு அந்த அதிகாரம் எவ்வாறு கிடைத்தது என்று மறுப்பார்கள். மனிதன் அதிகாரம் கொடுத்தது என்று சொன்னால் அவரை முட்டாள் என்று நினைப்பார்கள். அந்த மத தலைவர்கள் என்ன சொன்னா, அதாவது இந்த அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு மத தலைவர்கள் கேட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வின்னு சொன்னால், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டானதா இல்ல மனிதனால் உண்டானதா என்று கேட்டார். அவங்க நினைச்சிருந்தாங்க தேவனால் உண்டானது தேவனால் உண்டானது என்று சொன்னால் ஏன் நீங்க அந்த யோவான் ஸ்நானகனை பின்பற்றவில்லை என்று கேட்பார். ஏன் நீங்க அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனிதனால் உண்டானது என்று சொன்னால் மக்கள் சும்மா விட மாட்டாங்க. அவங்கள கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்துவாங்க. உடனே அவங்க நினைச்சிருந்தாங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு அவங்களால பதில் கிடையாது போனதுனாலே உடனே சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு கிறிஸ்து அவர் பதிலாக அது உங்களால சொல்ல முடியலன்னு சொன்னால் எனக்கும் அந்த பதில் தெரியாது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமையை அவர்களுக்கு சொல்றார். 1-12 வசனங்கள் வரை நாம் படித்தோம் என்று சொன்னால் ஒரு ஊமையை குறித்து சொல்றார். அதாவது ஒரு திராட்சை தோட்டக்காரன் அவர் அந்த இடத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை வைத்து அதிலே ஆலயம் வைத்து அவர் என்ன பண்ணாரு, தூர தேசத்துக்கு சென்றதாக நாம வேதத்திலே பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல பேசப்பட்டதாக இருந்தது. அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல அதை குறித்து திராட்சை தோட்டம் யார் என்பதை குறித்து அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக அங்கு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டின் மேல் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை வேலியடித்து அது கற்களை பொறுக்கி அதிலே நற்கள திராட்சை கொடிகளை நட்டு வைத்து அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்ததாக பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு காலம் அந்த திராட்சை தோட்டத்துக்காக பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போச்சு. நான் அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற வேலிகள் எல்லாம் பிடுங்கி போடுவேன். பிடுங்கி போட்டு அதை பாழாக ஒப்பு கொடுக்க போகிறேன். அதுல முட்களும் புதர்களும் அதுல போகட்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் அந்த குறித்து சொல்லும் போது சேனைகள் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சத்தாரே. இந்த திராட்சை தோட்டம் யாராம்? இஸ்ரவேல் வம்சத்தாரே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்றுகள் யூத மனுஷரே என்று இங்க ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த குத்தகைக்காரன் வாங்கி அவன் தன்னுடைய சுதந்திரமாக அதை வைத்துக் கொண்டான் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அந்த கனிகாலம் வந்த பிறகு இந்த தோட்டக்காரன் என்ன பண்றாரா, தனக்கு தேவையான கனிகளை அவன் கொடுப்பான். சில இடத்துல குத்தகை விட்டா 3/1 பாகம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 3/1 பாகம் அந்த தோட்டக்காரருக்கு சம்பந்தம், 2 பாகம் இவருக்கு. ஏன்னு சொன்னால் இவர் பணம் போட்டிருக்கிறாரு. இவர் ஒருவேளை தண்ணீர் அதைக்கு வாங்கி எரித்திருந்தால் பணம் கொடுத்து அதை வாங்கி அதை எரித்திருப்பார். அதனால இவருக்கு 2 பாகமும் தோட்டக்காரருக்கு 1 பாகமும் கிடைக்கும். அப்படிதான்
அந்த தோட்டக்காரர் நினைத்திருப்பார். அதாவது முதலாவது ஒருவனை அனுப்புகிறார், இரண்டாவது ஒருத்தரை அனுப்புகிறார், மூன்றாவது ஒருத்தரை அனுப்புகிறதாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கும் என்ன சம்பவித்ததுன்னு சொன்னா, போய் கேட்கிறாங்க. கேட்ட பிறகு அந்த ஒத்தகை எடுத்தவன் நீங்க 3 நபர்களையும் அவமானப்படுத்தி சில பேரை கொலை செய்து அனுப்பி போட்டான் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 4வது அதாவது இந்த தோட்டக்காரன் என்ன செய்யறாரு, தனக்கு இருந்த ஒரே குமாரனை அவரிடத்துல அனுப்புறாரு. ஒருவேளை என் குமாரனுக்கு அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனையே அங்க அனுப்புகிறார். அவங்க என்ன பண்றாங்க, இதோ இந்த தோட்டத்தின் உரிமையாளர் இவன் தான், சுதந்திரவாளி இவன் தான், அப்பாவுக்கு பிறகு சுதந்திரவாளி யாரு, இவர் தான். இவரை கொண்டு விட்டால் அந்த தோட்டத்தையே நாம உரிமையாக்கி கொள்ளலாம் என்று அவனை நினைத்திருந்தான். அவன் வந்தா அவனுடைய ஒரே மகனையும் கொலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு இந்த திராட்சை தோட்ட அந்த எஜமான் என்ன பண்ணாரு, நேரம் அவரே வந்தாரு. அவரே வந்து என்ன பண்ணாரு, அந்த அநீதியான அந்த குத்தகக்காரனை அழித்து விட்டு தான் அந்த திராட்சை தோட்டத்தை தனக்கு மீட்டு கொண்டதாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இது யாருக்காக சொல்லப்பட்ட கதை என்று சொன்னால், அங்க இருக்கிற மத தலைவர்களுக்காக சொல்லப்பட்டது காரியம். அப்போ இந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற யூத வம்சத்தாரு குறித்து இது சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இங்க 4 நபர்கள் யாராக இருக்க முடியும்? முதல் ஒரு திராட்சை தோட்டத்தை அந்த வேலை ஆட்களை அனுப்புறாரு, 2வது வேலை ஆட்களை அனுப்புறாரு, 3வது வேலை ஆட்களை அனுப்புறாரு, 4வதாக தன்னுடைய குமாரனையே அனுப்புகிறதாக நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஐயா, அந்த 4 பேரை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா ஆமா, ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாரு. கடைசியில நியாயாதிபதியாக அவரே வருவார். நியாயாதிபதியாக அவரே வந்து அநியாயம் செய்த அந்த தோட்டக்காரனை அழிப்பார் என்பது நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து, அதாவது முற்பிதாக்களுக்கு வேதத்தின்படி முற்பிதாக்களின் மூலமாக தேவன் பேசி இருக்கிறாரு, தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, அதுக்கப்புறமும் நியாயாதிபதிகளின் மூலமாக ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. கடைசியில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேதத்தின் மூலமாக பேசி இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காத போனா என்ன கிடைக்கும்? அந்த அநீதி உள்ள அந்த குத்தகைக்காரனுக்கு நடந்தது போல கடைசி காலத்துல கிடைக்கும் ஒரு பலன்தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே பூலோக கடமைகளை பரலோக பலன்கள் என்ற தலைப்பில நாம் பார்க்கும்போது, இங்க மார்க் 12ஆம் அதிகாரம் 13 to 27 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் போது, எப்படியாவது தேசாதிபதியிடத்துல ஒப்புடைக்க வேண்டும் என்று அங்கு இருக்கிற மத தலைவர்கள் முயன்றார்கள். எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும், ஜெயில போட்டணும், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மத தலைவர்கள் முற்பட்டார்கள். அதனாலதான் ஒரு காசை கொண்டு வரும்படி கேட்கிறாங்க. அதாவது ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா, ராயனுக்கு வரி செலுத்தோன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறீங்க, நீங்க தேவனை குறித்து அதிகமா பேசுறீங்க, இப்ப யாருக்கு நாங்க வரி செலுத்தணும் அப்படின்னு மத தலைவர்கள் கேட்கிறாங்க. ராயனுக்கு, அதாவது முக்கியமா அங்க கொடுக்கப்பட்டிருக்க ராயன். ஏன்னு சொன்னா ராயன் தான் அப்போது தேசாதிபதியாக இருக்கிறாரு. ஒருவேளை இவர் ராயனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய குற்றமாகும், அது பெரிய குற்றமாகும். அதனால அவரை குற்றப்படுத்த வேண்டும், அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நீங்க உங்களிடத்துல பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் காசை கொடுக்கறாங்க. காசை கொடுக்கும்போது
இது யாருடையது அப்படின்னு கேட்கிறாரு. இது ராயனுடையது அப்படின்னு சொல்ல, ராயனுடையதா யாருக்கு கொடுங்க? ராயனுக்கு கொடுங்க. தேவனுடையதே தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சில சபைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது செவன்த் டே அட்வென்டிஸ் சொன்னாவே என்னவா, அதாவது இவங்கெல்லாம் தசம பாகத்தை வச்சு பிழைக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவருக்குரியது நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஆண்டவருக்குரியதை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. தேசத்துக்குரியத நீங்க தேசத்துக்கு கொட்டுங்க. ஆமா, ஆசாரியர்களுக்கு தான். ஆமா ஆமா, கிடையாது. சாப்பிடுறாங்க. ஆமா, வழி இல்லாம இருப்பான். ஆமா ஆமா, ஒழுங்குக்கரைமாக இது ஆண்டவர் செயலாற்றார். அப்போ ரோமா அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு, அந்த ரோமா அதிகாரத்தின் கீழே வாழ்வதனாலே ரோமர்களுக்கு வரி செலுத்தணும். ரோமர்களுக்கு வரி செலுத்தணும். இதை தேவன் ஒருபோதும் மறுக்கவில்லை. ராயனுக்குரியது நீங்க ராயனுக்கு கொடுத்துருங்க. வரி செலுத்த வேண்டுமா, நீங்க வரி செலுத்துங்க. அதே போல தேவாலயத்து காரியங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தேவனுக்கு கொடுங்க. அப்போ தேவனுக்கு நாம அரசாங்கத்துக்கு பயந்தாலும், அரசாங்க விதிகளுக்கு நாம் பயந்து இருந்தாலும் செய்யுங்க, ஏமாத்தாதீங்க. ஆமா, ஆமா, கொடுத்துடணும். ஆமா ஆமா. அதனால அதாவது நம்ம அட்வென்டிஸ் பள்ளிகள் எல்லாம் ஒரு இருக்குது. அதாவது சனிக்கிழமை எந்த நாளும் என்ன வந்தாலும் நாங்க நடத்த மாட்டோம். அது அரசாங்கத்துக்கு விரோதமா தானே இருக்கு. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம். மற்றவங்க என்ன பண்றாங்க, இவங்க அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு. ஆமா, வரும் இவங்க. கிடையாது. ஆமா, கிடையாது.
இரண்டாவது கற்பனையை குறித்து அவர் சொல்றாரு, அது பெரிய கற்பனை. இயேசு அந்த வேத பாரகனுக்கு சொன்னார். அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருந்த கற்பனை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இவர் எதையும் புதுசா சொல்ற, ஏற்கனவே அந்த கட்டளையில் உள்ள காரியங்களை குறித்து பேசுறாரு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று லேவியர் 19:18 இருக்கிற காரியங்களை பேசுறார். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த வேத பாரகன் அவர் மேல் அன்பு கூறுகிறார். யாரும், அதாவது இந்த வேத பாரகன் யாரும் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க என்ன அந்த சட்டத்துல வைத்திருக்கிறாங்களோ அதை தான் அவங்க வைத்திருப்பாங்க. ஆனால் வேத பாரகன் நேர்மையானவன். இயேசுவின் பதில் அவருக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அதனால்தான் அவர் ஒத்துக்கொள்றார். ஆமா, இந்த கற்பனை தான் மிகவும் முக்கியமானது. வேறு எவருக்கும் அந்த தைரியம் வரவே இல்லை. அந்த காலத்தில் இருந்த அந்த வேத பாரகனுக்கும் வேற யாருக்கும் அந்த தைரியம் இல்லை. ஆனால் இவர் நேர்மையாக ஒரு வேத பாரனாக இருந்ததுனாலே இயேசு அங்கீகரித்தார். என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்று சொல்றார். என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்த வேத பாரகன் தூரமானவன் அல்ல அப்படின்னு இங்க சொல்லப்படுவதாக இங்கு சொல்றார். அப்போ தூரமானவன் அல்ல என்று சொன்னால் உள்ளே இருப்பவன் கிடையாது. அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அறைந்திருக்கும் போது ஒரு கள்ளன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாரு, இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு அந்த கள்ளனுக்கு சொல்றார். ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்தாரா? மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 40 நாளைக்கு பிறகுதான் பரலோகம் போனார். ஆனால் இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்ன்னு சொன்னா அன்னைக்கு அந்த கள்ளன் பரலோகத்துக்கு போயிட்டானான்னு இல்லை. ஒரு அடையாள மொழியாக அங்க வார்த்தையை உபயோகிக்கிறார். இங்க கூட உள்ளே அவன் அந்த வேத பாரகன் சொன்ன வார்த்தைகளுக்கு அந்த வேத பாரகன் உடனே உள்ளே இருப்பான் என்று சொன்ன அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அந்த வேத பாரகன் அவனுடைய சூழ்நிலையை அவன் மாறி போயிருக்கலாம். ஆண்டவருடைய சொன்ன அர்த்தம் அது கிடையாது. இயேசு யார் என்பதை அவன் உணர்ந்தான். அவரை பற்ற வேண்டியதா இருந்தது. அது விசுவாச பயணத்தின் அடுத்த படியாக இருந்தது. ஒருவேளை அவனுடைய விசுவாசம் கடைசி வரைக்கும் அவன் மரிக்கிற வரைக்கும் இருந்தான் சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கையில அதை நிறைவேறி இருக்கும். இங்கே அன்பு கூற வேண்டும், ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும், தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும், மனுஷனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்ற இந்த ஒரு வார்த்தையானது அந்த வேத பாரனுடைய இருதயத்தை தொட்டதாக நம்ம வேதத்துல பார்க்கணும். நாமும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும், மனுஷனிடத்துல அன்பு கூற வேண்டும். இப்படி நாம இங்க பார்க்கும் பொழுது எருசலேமிலே பல சர்ச்சைகள் எழுந்தாலும் அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பதில் கொடுத்தார் என்பதை நாம இங்கே இந்த பள்ளியில ஓய்நாள் பள்ளியில நாம படித்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா